பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எனவே நாம் நியத்து செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அமல்களில் தாசீர் அசரை கொண்டாடுவதற்காக நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இன்ஷா அல்லாஹ் நன்மை சொல்லக்கூடிய நாவாக, நன்மை பேசக்கூடிய நாவாக, உண்மை பேசக்கூடிய நாவாக இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு நாளும் முயற்சி செய்து நம்முடைய சுத்தப்படுத்துவதற்கு, பாவத்தை சுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். अलगर्ज़ मैं ये बता रहा था कि जितने अल्लाह के रास्ते में हम लोग जा रहे हैं, इलाक़े के एतबार से, अफराद के एतबार से बहुत सारी नज़ाकतों का सामना करना पड़ता है, लेकिन अफराद का मिजाज, इलाक़े का मिजाज हम नहीं जानते. अल्लाह से ये दुआ करना चाहिए, इहदिनस सिरातल मुस्तक़ीम. जो बंदा 313 मरतबा रोज़ाना इसका विर्द का एहतमाम करना शुरू कर दें, इलाक़े की नौइयत अल्लाह ख़ुद ब खुद समझाएंगे. इलाक़े के मुताबिक अल्लाह ताला हमसे मुज़ाकरा करवाएंगे. कराने वाली ज़ात किसकी है भाई? अल्लाह की तरफ मुतवज्जो होना. अल्लाह की तरफ मुतवज्जो होकर तहज्जुद में जो ये विर्द करता है, तहज्जुद तो हमारे लिए फ़र्ज़ है. यूँ समझो तहज्जुद के बग़ैर पूरा दिन बग़ैर पेट्रोल के गाड़ी की तरह, बग़ैर बैटरी के गाड़ी. तहज्जुद के साथ अगर हम अपना काम करेंगे पेट्रोल के साथ, बैटरी के साथ, गाड़ी कैसे चलती है भाई? गाड़ी फुल कंडीशन में तहज्जुद के बाद हो जाती है. ஐமார்களே, யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் நியத்து செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எந்த இடத்திற்கு நாம் செல்கிறோமோ அந்த இடத்துக்கு சாதகமாக எங்களுடைய முஸாக்கராவையும் எங்களுடைய ஒரு செயலையும் அசைகளையும் மாற்றி விடுவாயாக. எந்த நபர்களை நாம் சந்திக்க போகிறோமோ அவர்கள் எதை விருப்பப்படக்கூடியவர்கள், எதை விருப்பப்படாதவர்கள், எது அவர்களுக்கு தேவை, எது அவர்களுக்கு தேவையில்லை, அது நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். சிலர் எவ்வளோ சொல்லுவாங்க, ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க, இது செய்யுங்க, இது செய்யுங்க, இது செய்யுங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்துக்கு பிடிச்சமான முஸாக்கரா செய்யணும்னு சொன்னால் யார் செய்ய வைக்குவாங்க? அல்லாஹ் தான் செய்ய வைக்குவாங்க. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பிறகு 313 தடவை ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். குறிப்பாக ஜோடு இருக்குது, டெய்லி நம்ம ஜோடு வைக்கிறோம், தாலீம் செய்கிறோம், முஸாக்கரா செய்கிறோம், பேசுகிறோம். விதவிதமான மக்கள் நம்ம சந்திக்க வராங்க. அந்த சந்திக்க வரக்கூடிய மக்களில் யார் பெரியவங்க, யார் சின்னவங்க நம்மளுக்கே தெரியாது. வெளிநாட்டில் எல்லாம் அந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு தலைவர் இருக்கிறான்னு சொன்னால் சிலர் இருப்பாங்க கூட. வெளிநாட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. மினிஸ்டருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கூட. வெளிநாட்டில் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட பேசுகிறதுக்கு, அவர் யாரும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்த பிறகு ரொம்ப அதிர்ச்சியமாக, அட நீங்கள் வந்திருக்கீங்களா, முலாகாத் பண்ண. கடைசியில் பார்த்தா அவர் எம்பி. அவர் அந்த நாட்டுடைய எம்பி. அவருடைய ரைட்டர் வந்தார் கூட. ரைட்டர் வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இவர் இவ்வளோ பெரிய மனுஷன்னு சொல்லி. அதுக்கு மாதிரி தெரியல. அல்லாஹ் கிட்ட கேட்டு துவா செஞ்சு நம்ம முஸாக்கரா செஞ்சோன்னு சொன்னால் நம்ம முஸாக்கராவில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தேவை உள்ள பேச்சு நம்முடைய உள்ளத்தில் போடுவார் இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, நம்ம போன உடனே அந்த நாட்டில் எந்த மாதிரி இருக்கணும் அந்த பேச்சு நம்ம பேசிக்கணும். அந்த நாட்டில் எந்த மாதிரி இருக்கணும். இப்போ போயிட்டோம், எப்படி இருக்கணும் நம்ம? சில நாடுகளுடைய உசூல் தனியாக இருக்குது. அங்கே சில நாடுகளில் சாக்ஸ் கழட்டுறது இது சரியில்லை. நீங்கள் ஓடினி போடலன்னு சொன்னால் கூட மக்கள் கேட்க மாட்டாங்க. நான் சாக்ஸ் போடலன்னு சொன்னால் மக்கள் கேட்குவாங்க. அந்த மாதிரி நாடுகளும் இருக்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நசாக்கத்,
அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நசாக்கத்துகள் என்ன என்று நாம் கேட்டுக்கொள்ளணும். அது இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் வந்து தாங்களுக்கு உபதேசம் செய்வாங்க. இந்த வார்த்தைகள் இந்த நாட்டில் சொல்லக்கூடாது. हम एक मुल्क को गए, वहाँ जाने से पहले हमें ये हिदायत दी गई कि यहाँ की नज़ाकतें पहले जान लीजिए. अक़वाल की नज़ाकतें, अफ़ाल की नज़ाकतें. अक़वाल के एतबार से उन्होंने कहा आप यहाँ सीखना सिखाना नहीं बोलना चाहिए. यहाँ सीखना सिखाना बहुत बड़ी गंदी बात है. सीखना सिखाना अगर आप कहेंगे यहाँ बहुत बड़ी गंदी बात है. ये मुल्क में ये लफ्ज़ इस्तेमाल ना करें. और हमारे सब साथी भाई सीखना सिखाना चाहिए, हम सीखना सिखाना चाहिए. अब लोग पूरे इधर उधर देख ले रही क्या इतना गलीज़ बात कर रही ना इन्हों. हमें सीखना सिखाना बोल रही सो उर्दू में, उनकी ज़ुबान रशियन ज़ुबान में सीखना सिखाना बड़ी गंदी बात है. तो इन अल्फाज को लोग कहेंगे कि ये अल्फाज आप अपनी ज़ुबान से ना लें. तालीम व ताल्लुम बोलिए, तालीम व ताल्लुम बोलिए. அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பேசும் சமயத்தில் நாம் பழகும் சமயத்தில் அந்த விஷயங்களை நாம் கவனித்து இன்ஷா அல்லாஹ் நாம் நம்மளுடைய செயல்பாடு செய்வோம். மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது விஷயம் அங்கே போனதுக்கு பிறகு சாப்பாடு தஸ்தரகானை பார்த்து மூஞ்சி சுளிக்கக்கூடாது. நாங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எந்த நாட்டுக்கு நம்ம போகிறோமோ அந்த நாட்டு वासिகளாக மாறிவிடணும். जिस मुल्क को हम जा रहे हैं उस मुल्क के बन जाना चाहिए. दस्तरखान को देखकर चेहरा चीं बजबी नहीं होनी चाहिए, बिंगी नहीं होनी चाहिए. चेहरा बिंगा हो गया क्या भाई, ये सब हमें खाते नहीं, ये सब हमें पसंद नहीं. जहाँ जा रही जो खिला रही अल्हम्दुलिल्लाह बोलकर खुश, बल्कि बात मतलब बोलेंगे ये हमारी कीमती चीज़, ये हमारी प्यारी चीज़, ये चीज़ हमें लोग बहुत पसंद से खाते हैं. सो ये चीज़ हमें अपने नौशों को आरसों को खिलाते हैं. सो तो मैं आ गया इतने गलीज़ चीज़ हूँ ऐसा नहीं. तो खुश हो जाना वो खा को. ये मुजाहदा. कौन सा मुजाहदा? क्या पत्थर ढोले फिरना है वहाँ? मुजाहदा जो उनका खाना है वो खाना मुजाहदा. यही हमारा मुजाहदा है. जैसे मौलाना यूसुफ फरमाया करते थे, अरे भी रोटी वालों का चावल वालों में आना मुजाहदा, चावल वालों का रोटी वालों में जाना मुजाहदा. मुजाहदा क्या है? रोटी वाले चावल में आओ, चावल वाले रोटी में जाओ, ये मुजाहदा हमारा. நம்மளுடைய தியாகம் என்னங்க? என்ன வைக்கிறாங்களோ அதை சாப்பிட்ற சமயம் அவங்க சொல்லுவாங்க, அடடே இதெல்லாம் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம வந்து ரொம்ப ஆசையாக ஆக்குறது, உங்களுக்கும் ஆக்கி கொண்டாந்து சாப்பிடுங்க. அந்த சமயத்தை ஐயா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சூப் போய்கிட்டு இந்த மாதிரி அங்கே அந்த நாட்டுக்கு போன பிறகு மனசு உடையிற செயல் செய்யாதீங்க. அல்லாஹ்வுக்காக பிடிக்கலையா உட்காருங்க, பரவாயில்ல உட்காந்துறீங்க. நம்ம ஒரு இடத்துல போனோம், சாப்பாடு வந்துச்சு, பாதி வெந்திருக்கு, முக்கால்வாசி வெந்தே இல்லை, கால்வாசி தான் வெந்திருக்கு, ஃபுல்லாக பசி. அவர் ரொம்ப தியாகத்தோடு நம்மளை அழைச்சிட்டு वंदार. एक जगह रशिया में, किर्गिस्तान में बड़ी कुर्बानी से सफ़र कराकर बेचारे ले आए हमें. एक जगह भूख शिद्दत से लगी हुई है, दस्तरखान बिछाए, बड़ी मोहब्बत से लाकर खाना रखे. चावल पौना पका हुआ नहीं है, पौ पका हुआ है बस. अब कैसा खा सकती है हमें? दस्तरखान बिछ गया, सालन डाल दिए, सब डाल दिए. अब मुंह में उठा को एक लोकमा रखते ही खाली चावल है, चबारी निगलने छोड़ानी. क्या करना? अब मैं सोचा क्या करना. साथियों सब सूरत आते, मैं बोलिया साथियों को माशाल्लाह आपका खाना बहुत बेहतरीन है, इसमें अगर इंडियन मसाला ज़रा ऐड कर दियो तो और बेहतरीन हो जाएगा. क्या ख्याल है आपका? अरे बिल्कुल करेंगे. वो पक्को नहीं, असल में पकाना ना. पूरे सालन भी डाल दिए हैं, पूरा उठा को कुकर में डाल को, फिर इंडियन मसाला ज़रा डाल को, फिर उसे आकर बनाए तो बिरयानी सका बन गई. खिचड़ी बिरयानी के बीच की एक चीज़ बन गई अल्हम्दुलिल्लाह. लेकिन पक गया, चावल पक गया, पका हुआ चावल खा लिए. ಕೆಲವರುಗಳಿಗೆ ಸಹೋದರಗಳೇ ತಾಯಿಮಾರುಗಳೇ, இதுதான் தியாகம். நாம் அவர்களுக்கு பிடித்த பொருள்களை சாப்பிடுவது தியாகம். ரொம்ப புகழ்ந்து ஒரு பால் கொண்டாந்தாங்க. ஒரு பால், இந்த பால் வந்து தகி உஸ்மானி சாப் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து குடிச்சாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பால் குடிச்சா அல்லாஹ் கல்லு குடிக்கிற மாதிரி இருக்குது. பூரா உடம்பு ஷேக் ஆயிடுச்சு, தட 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 தடன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் புகழ்ந்து புகழ்றாங்க. இந்த பால் குடிக்கிறது அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க.
ஹும்முஸ் அது பேர், ஹும்முஸ் சொல்லிட்டு குடிங்க, ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்தோடு குடிக்கிறது. அந்த சமயம் அந்த பால் குடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயான் செஞ்சேன் நான். அதுக்கு ஒரு பயான், அந்த பால் குடிங்க, 70 வியாதிகளுக்கு நல்லது, அது எப்படி குடிக்கணும், நம்ம எப்படி குடிக்கணும், அதுக்கு ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்தேன். கொஞ்சோண்டு ஊறுகாய் தொட்டுக்குங்க, பால் குடிங்க, ஊறுகாய் தொட்டுக்குங்க, பால் குடிங்க. बाज़ इलाक़ों में दूध, उस इलाके में घोड़ी का दूध पीते हैं, 70 बीमारियों का इलाज है उसमें, लेकिन वो हम पी नहीं सकते। वो इंतहाई कीमती और इंतहाई मुअज़्ज़ज़ चीज़। बड़े बड़े उलमा उस दूध को पीने के लिए अपने कुंबा कबीले के साथ मुल्क सफ़र करते हैं, 15 दिन ठहरते हैं। हार्ट के पेशेंट भी शिफायाब हो जाते हैं, दम्मा जड़ से निकल जाता है, दमे की बीमारी जड़ से निकल जाती है। अब भाई वो दूध ऐसे है, इंतहाई अजीब व गरीब उसका मज़ा है। वो मज़ा वो आम तौर पर दीगर लोग बर्दाश्त कर लेते, लेकिन हम लोग बर्दाश्त नहीं कर सकते। अब बड़े एहतराम से लाकर पिला रहे। अब उस दूध को पीना, कैसा पीना, अब बड़ा मुजाहदा, ख़वातीन को तरगीबी बात हमारे साथियों को भी की गई कि भाई ये दूध पियो, बहुत मुफीद है, कैसा पीना, अचार चक को पीते रहो, अचार चको एक घुट मारो, अचार चको एक घुट मारो, अचार चको एक घुट मारो, इस तरह पियो। यानी हमें जो पिए उसकी वजह से बहुत सारी तस्वीरें हुई। क्यों? जहाँ भी आप जाएंगे वहाँ वो दूध पेश करती, समझे आप, जहाँ भी जाएंगे आप क्या पेश करेंगे। अब वो दूध तुम्हें नहीं पिएगा तो उनको इंसल्ट करे सका, उनको इंसल्ट करे सका। अब इंसल्ट करे तो तस्कील होती क्या, होती क्या भाई, नहीं होती। अब मुजाहदा क्या, वो दूध पियो, अच्छा वो दूध पियो तो जुलामा, वो भी एक फ़ायदा उसका। दूध पिए, नहीं पिए तो इनो नाराज़ी, दूध पिए तो दस्त। लेकिन बहरहाल अल्हम्दुलिल्लाह अल्लाह ताला ने उसके ज़रिए से एक लोगों के दिलों में मोहब्बत डाल दी। और आज भी मेरे बाद भी कई जमातें जाकर कहने लगे मुफ्ती साहब पीते थे बड़ी मोहब्बत से, अब मेरी मिसाल वो देखो उनको पिला रही, मिसाल मेरी दे रहे हैं उनको पिला रहे हैं, मेरी मिसाल दे रहे हैं उनको पिला रहे हैं। तो अगर ये अर्ज़ करना चाहता था कि बैरून में वहाँ जाने के बाद वहाँ उसूल देखो, हर मुल्क का उसूल अलग अलग है. எல்லா நாட்டுடைய உசூல்கள் இருக்கின்றது, அது தனித்தனியாக இருக்குது, ஒரே உசூல் கிடையாது. அந்த நாட்டுடைய உசூல்கள் அது என்ன என்று அங்கே போய் அங்கத்துடைய மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மீது अमल செய்யணும். செய்யலாமா इंशाअल्लाह? जहाँ भी जाते हैं वहाँ के उसूल अलग अलग होते हैं. वहाँ जाकर पहले वहाँ के मकामी साथियों से पूछकर उसके मुताबिक हम अपना निज़ाम बनाएं. ठीक है भाई इंशाअल्लाह. अल्लाह ताला हम सबको अमल की तौफीक अता फरमाए. सुब्हानल्लाह व बिहम्दिही सुब्हानकल्लाहुम्मा व बिहम्दिक व नशहदु अल्ला इलाहा इल्ला अंता नस्तगफिरुका व नतूबु इलैक. इस वक्त सुन्नत और इशाई की नमाज़ अदा कर लें. इशाई की नमाज़ के बाद इंशाअल्लाह मुख्तसर बात और दुआ होगी.